ஹாய். ஸோ இப்போ வந்து அக்கா பிள்ளைங்க 2 பேருக்கும் போய் சைக்கிளும் இன்னொன்று என்னது பைக் அதாவது அந்த எலக்ட்ரிக் பைக் மாதிரி சின்னதாக குழந்தைங்க ஓட்டுற மாதிரி அது 2 போய் கிஃப்ட் பண்ண போகிறோம். அதான் வந்து இந்த vlog. அவள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா. பெரியவ கூட அதிகமாக கேட்கல, சின்னவ தான் வந்து அந்த எலக்ட்ரிக் பைக் மாதிரி ஒன்று கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ அவளுக்கு ரீசெண்டாக கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது, ஃபீவர் அந்த மாதிரி இது. ஸோ அப்போ வந்து பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால சரி பைக், எலக்ட்ரிக் பைக் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி சின்னதாக குட்டியாக அந்த மாதிரி, அதுவும் அப்படியே சைக்கிள், ஸ்கூலுக்கு சைக்கிள் போகிற மாதிரி, பெரிய ஸ்கூலுக்கு சைக்கிள் போகிறதுக்காக. சரி அது கொஞ்சம் கியர் சைக்கிளாக அந்த மலையெல்லாம் ஏறுற மாதிரி சைக்கிளாக வாங்கியிருக்கேன். சைக்கிளில் வந்து 21 கியர் இருக்குது பாரு, நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு ஏற்காடே ஏறலாம். அது 21 கியர் இருக்கான். இந்த அவர் கிருத்திக் ரோஷன் அவரோட அந்த பிராண்டு போல் அந்த பைக்கு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இதுவும் கூட உண்டு, அதாவது அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. ஏதோ ஒரு 500-600 அந்த மாதிரி கட்டினா, இல்லைனா வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தேன், நம்ம கேமராமேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கேமராமேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கேமராமேன் 6 கியர் வச்சிருக்க வண்டி கேட்டுட்ருக்கேன். அது மாதிரி தெரியாமல் 21 கியர் வச்சிருக்க வண்டி வாங்கி 21 கியர் வச்சிருக்க சைக்கிள் உங்களுக்கு தான் அப்படின்னு. கேமராமேன் வந்து ஒரு வண்டி வந்து கேட்குறாரு. என்ன டியூக்கில் வந்து 390. இப்போ நல்லா சிரிப்பாரு. டியூக்கு வேண்டவே வேணான்னு போராடுற ஒரே ஆள் இவரு. எனக்கு ஒன்றும் அந்த பைக்கை பார்த்தா மட்டும் அந்த இப்போ நம்ம ஒரு லாரியை பார்த்தா அந்த எமன் வர லாரி மாதிரியே ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இந்த டியூக்கை பார்த்தா மட்டும் பயம். இது என்னமோ சரிப்பட்டது. நம்மளாம் ரேஷ் டிரைவிங்க, பொறுமையாக ஓட்டு 50 ஓட்டு கண்ணா அப்படின்னு. இந்த நம்ம வீட்டில் பழைய ஸ்ப்ளெண்டரு அதையெல்லாம் கொடுத்தாலே ஒரு வீலில் வரலாமான்னு பார்க்கக்கூடிய ஆள். அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கி தரேன். இப்போ தான் 18 கம்ப்ளீட் பண்ணுறாப்புல பரத். இன்னும் இப்போ தான் லைசன்ஸ் இப்போ தான் பிடிச்சி, அதுவும் எல்லாரும் தான் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் லைசன்ஸ் இன்னும் 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. லைசன்ஸ்லாம் வரட்டும், அப்புறம் வந்து வாங்கிடலாம் உங்களோட 25வது பர்த்டேக்கு. அதுக்கு முன்னாடி நானே வாங்கி கொண்டது எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி சீக்கிரம் வாங்கி தந்துடணும்னு தான் எனக்கு விருப்பம். பேசுறது மட்டும்தான். சர்ப்ரைஸாக வண்டி கூட வாங்கிட்டு வருவார், டியூக் மட்டும் வாங்கிட்டு வந்து எடுத்தவே மாட்டார். சர்ப்ரைஸாக அதை விட காஸ்ட்லியாக கூட வாங்கி தந்துடலாம், ஆனால் டியூக் வேணாம்ல அப்படின்ட்டு. அதை பார்த்தாலே பீதியாக இருக்க மாதிரி இருக்கு. எங்கே போய் பிடிச்சான்னு தெரியல, நம்மளுக்கு அந்த பைக் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. நானே டியூக் வாங்கிட்டு வந்து நிறுத்தினேன், இவருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக தான் வாங்கிட்டு வந்து நிறுத்தினோம். என்னையும் சர்ப்ரைஸ் பண்ணாமல் இருந்தது. சரி, ஒரு ஷோரூமில் போயிட்டு சர்வே அவர்கிட்ட வந்துட்டு புக் பண்ணதுக்கப்புறம் எத்தனை மாதத்தில் வந்துடும், அதெல்லாம் 1 வாரத்தில் வந்துடுங்க சார், ஒரு 4 மாதம் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே அவனை பிரெயின் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி இருக்கு. இவங்க 2 பேரையும் சர்ப்ரைஸ் பண்ணுறோம் இன்னைக்கு. சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை, முன்னாடியே சொல்லிட்டாங்க. பார்சல் வந்ததுன்னு அம்மாட்ட சொன்னேன், அது அப்படியே தகவல் லக்ஸுக்கு போயிடுச்சு, பெரியவளுக்கு தகவல் போயிடுச்சு. சர்ப்ரைஸ் என்னன்னா காலையில் 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம், மணி ஒரு 4 ஆகி போயிடுச்சு. அதுதான் சர்ப்ரைஸ், வேற ஒன்றும். வேற உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த மாதிரி போராடி கோப்ரோ கேமரா கோடெல்லாம் போராடி எடுத்துட்டு வந்தோம். கோப்ரோ டிஸ்பிளே போயிட்டாரு. மிகப்பெரிய மன உளைச்சலான ஒரு விஷயமா இருந்தது அது. ஏன்னா ஒரு ஒரு மாதிரி நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குற சில விஷயம்லாம் இருக்குல்ல, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கோப்ரோ வந்து அந்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் 2 வீடியோ கூட பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு பர்டிகுலராக கோப்ரோவில் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து ஆன்லாம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோம். பார்த்தா ஏதோ ஒரு கலராக வந்தது டிஸ்பிளேல. அப்புறம் அவ்வளோதான், டிஸ்பிளே இதாகிடுச்சு. சரியான ஒரு செட்டாகவும். இதுக்கு முன்னாடி பண்ண விளாகோட வீடியோவும் எதுவும் இது பண்ணாமல் இருக்குது, காப்பி பண்ணாமல் இருக்குது.
இதோட கொடுமை என்னன்னா அதாச்சும் திருச்செந்தூர் போன வீடியோ கண்டென்ட் அந்த காப்பி பாய்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபுல் டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. எல்லாம் நல்ல காமெடி சென்ஸா பண்ணி தனக்குள்ள இருக்க அனைத்து உணர்ச்சிகளையும் வெளியே கொண்டு வந்து பண்ண வீடியோ எல்லாம் உள்ள கிடக்குது. சும்மா மாட்டிக்குமான்னு தெரியல. இப்போ அது இல்லாமல் இது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறதுல இருக்க ஒரு சூப்பரான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது நமக்கே அது வந்து சரி நம்ம பாரு என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு அது ஒரு மாதிரி ஒரு டைரி மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் அந்த மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காகவாச்சும் அந்த மெமரி கார்டை கலட்டி எப்படியாவது எதையாவது பண்ணி கண்டென்ட்டையாவது எடுக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு விருப்பப்பட்டு வாங்கின ஒரு டிவைஸ் அந்த GoPro. அது வந்து இன்னைக்கு டிஸ்பிளே போயிடுச்சு, சங்கடமாக இருக்குது. பட் ஓகே, அது சோகங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு லக்ஸுக்கும் கவின்யாவுக்கும் வந்து சைக்கிள் அந்த எலக்ட்ரிக் பைக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. போய் அதை வந்து அசம்பிள் பண்ணுறோம். அண்ட் அசம்பிள் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து வீடியோ பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்து சூப்பராக எடிட் பண்ணி நம்ம எடிட்டர் வந்து கொடுக்குறோம்ல. ஹே ஹாய் சொல்லுங்கள். ஹே ஹாய். இதில் சொல்லுங்கள் மைக்கில். ஹே ஹாய். ட்ரெயின் பண்ணி அடுத்து ஒரு vlogger ரெடி பண்ணலாம். இப்போ என்ன வாங்கியிருக்கோம்? சைக்கிள். கியர் சைக்கிள் ஓட்ட தெரியுமா உனக்கு? தெரியும், ஒரு அளவுக்கு தெரியும். தெரியாது. சும்மா கியர் சைக்கிளை பார்த்ததே இல்லை. இப்போ தான் நானே பார்த்ததில்லை. பார்த்துருக்கோம், ஓட்டினதில்லை. நான் பார்த்துருக்கேன், ஓட்டியிருக்கேன். என்ன கலரில் வாங்கியிருக்கோம்? ஒயிட் அண்ட் பிளாக். ஒயிட்டாக தான் இருக்குதான்னு தெரியல. சர்ப்ரைஸா அவன் கலர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா. சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டர் போட்டோம். கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் வரதுக்கு கல்ல கிடைக்கல திருக்கெட்டு சொல்லி வரத்துக்கு தான் சர்ப்ரைஸு. வந்து பார்த்தா கலரே சொல்கிறேன். என்ன கலர் எனக்கு தெரியும், அது ஒயிட் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு. ஸ்கூலுக்கு வந்து சைக்கிள் சைக்கிளில் போயிட்டு வர போகிறோம். பத்திரமா போயிட்டு வந்துடணும். எஸ். போயிட்டு வந்துடுவீங்களா? சைக்கிள் ஓட்ட தெரியும்ல? தெரியும். எப்படி ஓட்டணும்? ஏற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பெடல் பண்ணி ஓட்டணும். குட்டி தங்கம் இங்கே வாங்க, இங்கே பிடிச்சி வாங்க, மைக் பண்ணுங்க. இங்கே வாங்க, இங்கே இருக்காங்க பக்கம். பொசிஷன் லேப்டாப் தட்டிடாதீங்க. கேமரா வர. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹே ஹாய் சொல்லுங்க குட்டி தங்கத்துக்கு. ஹே ஹாய் சொல்லுவா. ஹாய் சொல்லு. சொல்ல ஹாய். குட்டி தங்கத்துக்கு என்ன வாங்கியிருக்கோம்? பைக். வந்து குட்டி தங்கம் பைக் தான் சொல்லிட்டாங்க. இவனும் கேட்கக்கூடிய ஆளு தான், பட் கேட்கல தப்பிச்சுக்கிட்டோம். ஆல்ரெடி அங்கே ஒரு பைக் வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே ஒரு பைக் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஏறி ஏடிஎம் டியூக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் இது வரணும். இப்போவே கார் பிராண்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா லக்ஸு. நீங்கள் கேளுங்களேன், அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் லக்ஸா அச்சு போட்டிருந்தேன். என்ன பிராண்ட் லக்ஸு? அச்சு போட்டிருந்தாங்க. சிம்பிள் ஹச்சு வந்தா. போண்டா. ஹச்சே கிராஷ் ஆகும். மைக் நோ ரைட்டாக டபிள்யூ வந்தா, 2 டபிள்யூ வந்தா, 2 டபிள்யூ மேலே கீழே. இல்லை ஒரு டபிள்யூ வருமா? 2 தானே வரும். டபுள். ஒரு டபிள்யூ தான். டபிள்யூ வந்தா சரி ஓகே. அப்போ காரை காட்டினா கண்டுபிடிச்சிட்டு நம்புறேன். வேறு என்ன கார் பேர் தெரியும் உங்களுக்கு? பிராண்டு தெரியல, பேர் தெரிய வாய்ப்பு இருக்குது. என்னென்ன பேர்லாம் தெரியும் சொல்லுங்கள் சார். எனக்கு ஜாகுவார், மாருதி சுசுகி, சின்ன கம்பெனியில் எடுத்தோடனே பெருசாக தானே இருக்கும். சின்னதால யோசிக்கிறது. ஆடி. ஓகே, அடுத்து என்னது? ஆடி. அடுத்து அப்புறம் பைக் அப்புறம் வாங்கிக்கலாமாடா? அக்காவுக்கு முதல்ல சைக்கிள் வாங்கிட்டு. இன்னும் பைக் வாங்கல. சைக்கிள் மட்டும் தான் வாங்கியிருக்கு. பைக் இன்னும் வாங்கலாம். வெளியில் போய் வாட்டுவா. லக்ஸே என் ஃபேவரட் பிராண்டை விட்டுட்டு லக்ஸு. என்ன பிராண்ட் அடுத்த உங்களுக்கு? பிராண்ட் உங்களுக்கு என்ன ஃபேவரட் பிராண்ட் பிடிக்கும்? BMW ஒன்று இருக்கு. நீ அதை விட்டுட்டு அடுத்த எல்லா பிராண்டையும் சொல்லிட்டு இருக்கு. அது வந்து இந்த சர்க்கிள் போட்டு 4ஆக பிரிச்சிருக்கு. அதுதானே BMW. அது வந்து பென்ஸு. சர்க்கிள் போட்டு 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அது பென்ஸு.
BMW வந்து W எழுதியே இருக்கும், இப்படி சர்க்கிள் போட்டு பென்டன் வச்சிருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். நடுவில் ப்ளூ, இந்த சைடு ஒயிட் அப்படி இருக்கும். ஓகே, திருப்பி 5 நிமிஷம் நாங்கள் திருப்பி பேச போகிறோம். ரெடி பண்ணுறத பண்ணலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம். ஹாய் சொல்லுங்க. சிங்கர் இன்னைக்கு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விடுமா? ரத்த கொதிப்பு பாடுங்க. பிரிச்சு காட்டுங்க முதல்ல, வீடியோலாம் அப்புறம் எடுக்கின்ற. சரி, ஓகே. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை ஊத்தி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை. Meanwhile, துணைக்கு நான் தான், உன் துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீதான், என் துணைக்கு நீதான், உன் துணைக்கு நான் தான். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம். a few minutes later.